போதைப்பொருள் விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகியோர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், இந்த விவகாரம் தொடர்பான முழு பின்னணி என்ன? போதைப் பொருள் வழக்குல 20 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நீடித்து வந்த நிலையில தற்போது நடிகர் கிருஷ்ணா மற்றும் அவரது பிரதீப்போட கூட்டாளி கெவின் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல மணி நேரங்களாக இந்த விசாரணையானது நீடித்து வந்த நிலையில அவர் தொடர்ச்சியாக அவரது வாட்ஸ்அப் சாட் மற்றும் பல்வேறு தகவல்களை சேமித்த நிலையில தற்போது கெவின் என்பவர் மூலமாக விசாரணை நடத்திய நிலையில இவர் போதைப் பொருள் வாங்கி இருப்பதை போலீசார் உறுதி செய்து அவரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் நுங்கம்பாக்கம் போலீசார் 1000 விளக்கு காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது துணை ஆணையர் அவர்களும் அந்த விசாரணைக்கு வந்திருக்கிறார்கள். அவரும் நடிகர் கிருஷ்ணாவிடம் இந்த விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இந்த போதைப் பொருள் வழக்குல அவர் பல்வேறு விசாரணையில பல்வேறு தகவல்கள் தெரிவித்தார். தான் பயன்படுத்த மாட்டேன் எனவும் தனக்கு உடல்நல பிரச்சனை இருப்பதாக கூறப்பட்ட நிலையில தற்போது கெவின் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் இவர் போதைப் பொருளை வாங்கி இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே வைத்து இருவரையும் கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இருவரிடமும் இந்த விசாரணையை நடத்தி வருகின்றார்கள். இந்த கெவின் என்பவர் எப்படி போதைப் பொருள் வாங்கியிருக்கிறார் என்றால், குறிப்பாக இந்த கிருஷ்ணாவோட மேலாளரின் ஓட்டுநர் அவர் மூலமாக இந்த போதைப் பொருளை வாங்கி இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது கெவின் என்பவரிடம் விசாரணை நடத்தி இந்த விசாரணையில இது உறுதி செய்யப்பட்ட நிலையில தற்போது இருவரையும் கைது செய்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் இந்த விசாரணை நடத்தி அதன் பின்னாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடிகர் கிருஷ்ணாவை சிறையில் அடைக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.